ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்க கன்சீவாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கன்சீவா இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அடிச்சிடுறாங்க. என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 5 மில்லியன் காசு செலவு பண்ணியிருக்கேன், இனிமேல் என்ன தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கோவப்பட்டுட்டு போயிடுவாரு. ஹீரோயின்மே பின்னாடி போயிடுவாங்க. ஹீரோயின் பேர் சுகி. அங்கேருந்து ஒரு நாள் சோடி வருவாங்க. ரிப்போர்ட் தப்பாயிருச்சு. அவங்க ஃபர்டைல் பாடி தான், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்கம்பாங்க. டாக்டர் பார்த்துட்டு ஆமாம் 100% அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, வாங்க போய் தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இவர் வெளியே வந்துடுவார். அப்போ ஒரு லேடி கிட்ட சொல்லுவார், கரெக்டான டைமுக்கு தான் நீங்கள் வந்தீங்க, இவ முட்டை போடாத கோழி தெரியுமா, இந்தங்க இவ ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க, அதனால நீங்கள் வாங்கின கிஃப்ட் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோவப்படாதீங்க, நான் வேணா இவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணவாம்பாங்க. அப்போ இங்கே 2 பேர் இருப்பாங்க. பாருங்க, இன்னுமே ஹாஸ்பிட்டலில் இப்படியெல்லாம் கரெக்டாக டெக்னாலஜிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பாமல் இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொண்ணை சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் இவங்க சொல்லுவாங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க 2 பேர் பேசுவாங்க, இந்த பொண்ணு அந்த ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டுன்னா டெய்லியுமே டார்ச்சரை தான் அனுபவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ போய் அவர்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, அப்பதான் அவர் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு, இல்லாட்டி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிடுவாரு, அப்புறம் நம்ம குடும்பம் நடு தெருவுக்கு தான் வந்துடும் தெரியுமா, நம்ம மணி கிஃப்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்ம ஃபேமிலி ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் போய் டாக்டரை பார்த்து செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுப்பாங்க. அப்ப இவங்க ஆன்டி ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை இவங்க மூஞ்சில வீசிட்டு போயிடுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சுகி இருக்கால, அங்க இங்கே சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. அப்ப இவங்க இருக்கிற ஒரு ஆள்ல இவரை பார்த்துருவாங்க. இவர் தான் ஹீரோ. அவர்கிட்ட பக்கத்துல போவாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, கிஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேட்டங்காட்டி அவரு ஒரு மாதிரி பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கீங்க, சரி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா இவர் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாரு. உங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கும். சொல்லுவாரு சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூக்கி போட்டு, நானே ஒரு இன்ஃபர்டில், ஆனாலும் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஆயிரும். ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். யாருன்னா அவங்க ஆன்டி தான் கால் பண்ணியிருப்பாங்க. நேற்று நைட் எவ்வளோ டைம் கால் பண்ண, ஏன் நீ காலே அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, நேற்று ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, ஓவர் டைம் ஒர்க் பார்த்தேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன்னால ப்ரெக்னென்ட்டே ஆக முடியல, அதனால அவங்க என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்டி கூப்பிடுவாங்க. போலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்பதான் ஹீரோ என்ன நீ நேற்று நைட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. கேட்டதுக்கு அப்புறமா எதுக்கு அவசரமா போகாத, உன் நம்பர் இருந்தா கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் அவர் கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு பேக்ல இருந்து அமௌண்ட் எடுப்பாங்க. 200 யுவான் எடுத்து இவங்க கிட்ட தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டதுக்கு அப்புறமா இந்த அப்படியும் நீ பண்ணனதுக்கு இதுதான் உனக்கு வருது, போய் நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ, அப்பதான் நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, வேணா வேற ஒரு கஸ்டமரை போய் தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. இவரு காசு எடுத்து பார்த்துட்டு ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ பேர் ஹூ. இவர் ஒரு கால் எடுத்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுவாரு. என்ன கால் பண்ணுவாருன்னா பென் குரூப்ல சேஞ்சிங் ஷேர்ஸ்லாம் செல் பண்றாங்க, அது எல்லாத்தையுமே இமீடியட்டா வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் அவங்க பெட் அவங்க இருந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயினை நம்ம ஹீரோ சார் பாத்துருவாரு. வேலைக்கு போயிடுவாங்க. அப்பதான் அவங்க ஒருத்தவங்க நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு புது சேர்மேன் வராரு, அவர் பேர் அவரு தான் இந்த ஹாங்காங்லேயே நம்பர் 1 பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க பேசிப்பாங்க. அவங்க ஃபேமிலி தான் ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே பிசினஸ் இருக்கு, அவங்க இங்க வரதுவே பெரிய இதா, சின்ன வயசுல இவ்வளோ பிசினஸ் பெருசா வளர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நான் இந்த வேலையை விட்டுருவேன், ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியில மருமகளா போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க தான் சுகியோட கசின். இவங்க சொல்லுவாங்க, அழகா இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், நான் தான் அழகா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் கார் வரும். கார்ல இருந்து ஹீரோ இறங்கி வருவாரு. அதான் ஹூ இறங்கி அங்க வருவாரு. எல்லாருமே அவருக்கு கிரீட்டிங் பண்ணுவாங்க. நான் சூசி மட்டும் கிரீட்டிங் பண்ணாம இருப்பா. ஐயோ இவரு ஹெட்ன்னு தெரியாம இவரை போய் நம்ம மேல் மாடல்னு வேற நினைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அப்படியே ஷாக் ஆகி நிப்பாங்க. அவருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுவாரு. சூஹியும் அவர் ஃப்ரெண்டும் பேசிப்பாங்க. சேர்மன் புதுசா வந்துட்டா சேலரி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரிசப்ஷன்ல நம்ம இருக்கோம், நமக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியலமாங்க. அப்பதான் இவங்க நினைப்பாங்க, எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க, ஏன்னா எங்க அங்கிள் ஆன்டி தான் பார்த்துக்க
இருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க வந்து எங்களோட ஃபேமிலி சொத்து எல்லாத்தையுமே பொய் சொல்லி வாங்கிட்டாங்க. அந்த சொத்து எல்லாத்தையுமே நான் திருப்பி வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் வந்து இவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஃபீல் இருக்கு. ஏன் உனக்கு வாமிட் இப்ப வந்துட்டே இருக்கு? நீ என்ன பிரெக்னென்ட்டா இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்க வந்து ஹீரோ கூட நடந்த ரொமான்ஸ வந்து அப்படியே ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு கொஞ்ச நாளாவே வந்து ஸ்டொமக் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கே டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சிக்கு இல்ல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்கும். அதை வந்து இவங்க மறைச்சிட்டு ஒரு ஃபைல்ல வச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவாங்க. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் கோஇன்சிடென்ட்டா வந்து அப்படியே வந்து மீட் பண்ணிப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ்ல வருவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து தள்ளி போயிருவாங்க. அப்ப அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வந்து கீழே விழுந்துரும். சரி என்ன நீ அன்னைக்கு என்ன நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல வருவாரு. ஐயோ நீங்க என்ன இப்படி எல்லாம் பக்கத்துல வரீங்க? அதெல்லாம் வரக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் என் வேலையை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் அவங்க டெஸ்ட் கிட்ட விட்டுட்டு போனது வந்து தெரிஞ்சிரும். அந்த கிட்ட எடுத்து ஹீரோ பாப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாரு. இவருமே வந்து அன்னைக்கு நைட்டு நடந்தது அங்க ஸ்ட்ரெயின் இருந்ததும் இவர் பாத்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கால் பண்ணுவாங்க. என்னன்னா எங்க ஆபீஸ்ல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் வந்து அரேஞ்ச் பண்ணு, கைனகாலஜிஸ்டும் கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அவரு. ஒருத்தரவங்க யாரோ சொல்லுவாங்க, நீ என்ன பைத்தியமா எதுக்கு இப்ப டெஸ்ட்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அவர் டேபிள்ல. அந்த டைம் வந்து ஒரு கால் வரும். யாருன்னா அவங்க அம்மா தான் கால் பண்ணுவாங்க. உனக்கு வந்து நேற்று கிளப்ல வந்து நிறைய பொண்ணுங்க கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்ல, நீ ஏன் போகவே இல்லை? யாராவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணேன், உனக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்படிம்பாங்க. அம்மா நீங்க ஏமா இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னுங்காட்டி, ஆமா இவ்வளவு நாள் ஆகி உனக்கும் இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தான் வந்து வேணா உன் அங்கிளோட பையனும் வந்துட்டு அவன் அப்ராட்ல இருந்து வந்திருக்கு, அவனுக்கே கல்யாணம் ஆக போகுது, இதாதுன்னு அவங்க அம்மா பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, அம்மா அவசரப்படாதீங்க, யாருக்கு தெரியும், சீக்கிரமா உங்க பேரப்புள்ள கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டே நீ என்னடா சொல்ற, பொய் பொய்யா சொல்லாத அப்படின்னுங்காட்டி, ஆமா வருமா, ஏமா நீங்க இப்படி பண்றீங்க, ஃபர்ஸ்ட் போய் குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கு அப்படிம்பாங்க. சரி நான் போய் குழந்தைக்கு ட்ரெஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் வாங்குறேன். அப்ப உண்மையாவே நீ இப்போ கன்சீவா தான் இருக்கிறாளாடா உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிஏட்ட வந்து எல்லா திங்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாமே ரெடி பண்ணு, மில்க் பவுடர் வாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்து குஷியா எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிடுவாங்க. வந்து ஃபைல்குள்ள டெஸ்ட் கிட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. கடைசியில டெஸ்ட் கிட்டே அங்க இருக்காது. எங்கடா வச்சேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அங்க இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, என்ன நீ தேடிட்டு இருக்க? இப்ப என்னமோ ஏதோ பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்றாங்க, எதுக்கு இப்படி அரேஞ்ச் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஏன் இந்த இது ஆபீஸ்ல யார் டர்ட்டியா இருக்கானே தெரியாதுல்ல, அவங்கள போய் ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, டர்ட்டியெல்லாம் யார் இருக்கா, வா ஃபர்ஸ்ட் நம்ம போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கசினை வெறுப்பேத்திட்டு 2 பேரும் போய் டெஸ்ட் பண்ண போயிடுறாங்க. வந்து டெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் வந்து டாக்டர் கொடுக்குறாங்க, சூகி நீங்க வந்து பிரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் இன்ஃபர்டைல்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னா, நீங்க மிஸ்டேக்கா சொல்றீங்களா? இல்ல இல்ல லாஸ்ட் டைம் வந்து தப்பான ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், ஆனா நீங்க வந்து ஃபர்டைல் தான், நீங்க கண்டிப்பா வந்து பிரெக்னென்ட்டா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பிரெக்னென்ட்டா, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு நீங்க ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், எனக்கு இப்ப இந்த குழந்தை வேணாம், அதனால வந்து இதை வெளியே யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அது ஒரு உங்க பர்சனலுங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுவாரு. சரி எனக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் கொடுங்க அபார்ட் பண்றதுக்கு அப்படிம்பாங்க. ஏங்க குழந்தை நல்லாதான் இருக்கு அப்படின்னங்காட்டி, இல்ல ப்ளீஸ் என்ன அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துருங்கன்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லிடுவாரு. வெளியே வந்துட்டு நினைச்சு பார்ப்பாங்க, என் லைஃப் இப்ப நல்லா இல்ல, இப்ப இந்த குழந்தையெல்லாம் பெற்று வளர்க்க முடியாது, அதனால இந்த குழந்தை வேணான்னு சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. அப்ப இங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்க கசின் எல்லாமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. என்ன நீ உண்மையாவே பிரெக்னென்ட்டா இருக்கியா உன் அஃபையர் கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதனாலதான் நீ வாமிட் எடுத்துட்டு இருக்க, உன் ரியாக்ஷன் எல்லாமே பிரெக்னென்ட் ரியாக்ஷனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அப்ப நான் ஒரு ரிப்போர்ட்டை காமி பிரெக்னென்ட்டா இருக்கியா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கசின் கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க இங்க இல்ல அப்படின்னு, இல்ல எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு, இவங்க ரிசல்ட்டை கேட்டேன் அப்படிம்பாங்க. நீ என்ன டாக்டரா, அவ ரிசல்ட் எல்லாம் கேட்கற, நீ பேசாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களும் அங்க இருந்து போயிடுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோ அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பார்ப்பாங்க. ஆனாலுமே அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க டாக்டரே போய் பார்க்கலான்னு போவாங்க. அப்பதான் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, சூகி வந்து உண்மையாவே பிரெக்னென்ட்டா தான் இருக்கா, ஆனா அவங்க வந்து அபார்ஷன் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுவா, என் குழந்தை எவ்வளவு தைரியம் இருந்தா அவ அபார்ட் பண்ணுவா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதனால யார் வந்தாலும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஐயோ நம்பர் 1 பிசினஸ்மேன் குழந்தைய அபார்ட் பண்ண நினைச்சேனே, அவர் ஒரு ஃபோன் பண்ணா நான் அவ்வளவுதான் முடிஞ்சிடுவேன்னு சொல்லி டாக்டர் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்பதான் அவர் பிஏட்ட சொல்றாரு, இந்த ஊர்ல எல்லா ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபார்ம் பண்ணிடு, சூகிங்கிற பேர்ல யாராவது அபார்ஷனுக்கு வந்தா அதை அவளை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு அவரும்.
எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒருத்தவங்களுக்கு 50% சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சூவிக்கு எவ்வளோனா 20,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னடா அது எனக்கு மட்டும் இவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவ கசின் வருவா. என்ன இது உனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா, எவ்வளவு 3000 4000 அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னு அது அவங்கவுங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம், எதுக்கு பப்ளிக்கா வந்து கம்பெனி முன்னாடி டீல் பண்ணும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கசின் தள்ளி விட்டுட்டு போயிடுவா. அவ கசின் வந்து கோவப்படுவா. இவ நினைச்சுப்பா என்னடா இது மேனேஜர் தப்பா போட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கசின் இருக்காள், அவ போய் சிஸ்டம்ல செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போயிடுவா. கடைசியில தான் பாப்பா என்னடா இது சூவிக்கு மட்டும் 20,000 சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி இவளுக்கு மட்டும் இவ்வளவு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஏதாவது தப்பு இருக்கோ, ஒருவேளை மேனேஜர் ஏதோ தூக்கத்திலேயே போட்டாரா என்னன்னு தெரியல, நான் போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவ போவா. அப்பதான் வந்து அவ ஹேண்ட்பேக் இருக்கும். ஹேண்ட்பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அவ பிரெக்னண்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ வந்து கண்டுபிடிச்சிருவா. ஓ மேனேஜர் குழந்தையதான் நீ வயிற்றுல சுமக்கிறியா, அதனாலதான் அந்த காசும் வந்து உனக்கு அதிகமா இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கானா, இரு இதை வச்சே உன்னை பினிஷ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயின் வராங்க. மேனேஜர் கிட்ட ஏன் இப்படி காசு அதிகமாகிடுச்சுன்னு கேட்கறதுக்காக வராங்க. என்னாச்சு, ஏன் நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்க, சடனாக எப்படி 20,000 அதிகமாக போட்டிருப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து அவங்கள மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க சூகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அவங்கள சடனாக வந்து ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின்மே வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அவங்கள. அவங்க கசின் இருக்காங்கல்ல, பின்னாடி இருந்து அவங்க 2 பேரையும் வந்து போட்டோ எடுத்துடுறாங்க. போட்டோ எடுத்துட்டு தான் வந்து இதை நம்ம எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்ப கரெக்டா வந்து அவங்க வந்துடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து காமிக்கிறாங்க, இங்க பாத்தீங்களா சூரி, பாத்தீங்களா அவளோட உண்மையான கேரக்டர் இதுதான், எப்பவுமே வந்து மேல போறதுக்காக என்ன வேணா பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை பத்தி தப்பா வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. வேலையே வந்து ஜென்ஸை மயக்கிறது தான். அவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, அவளோட பாட்டம் லைன் என்னன்னே அவளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் வந்தங்காட்டி இவளுமே என்ன பண்ணாருன்னா அவளை போட்டு அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒய்ஃப் இருக்கு, குழந்தை இருக்கு, இருந்தாலுமே வந்து என்ன நீ மயக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே இவங்க கசின் சொல்லுவாங்க, எனக்கு எவிடன்ஸே இருக்கு, சார் சொல்ற மாதிரி நீதான் போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து இவ மேலதான் வந்து பழி போட்டு இவளை தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃபீஸ்ல இருக்கவங்கலாம் கரெக்டா அங்க வந்து ஹீரோக்கும் வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா இப்ப நீ பினிஷ் ஆகி பாரு சார், இங்க பாருங்க இவ ஆக்சுவலி பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கையெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவ வந்து மேனேஜரை வந்து மயக்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க. நீ எல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அப்படிங்கிறா. இல்ல இவருதான் வந்து சடனா என்ன ஹக் பண்ண வந்துட்டாரு, நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த மேனேஜர் வந்து இல்ல இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படிம்பாங்க. ஹீரோ வந்து அவங்க சிசிடிவில செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ணிட்டு எல்லாரும் பாக்குறாங்க, யாரு மேல இருக்க தப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு மேனேஜர் தான் தப்புன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவனை இழுத்து வெளியே போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவருமே வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க கசின் வந்து சாரிங்க எனக்கு தெரியும் அப்பவே சுகி வந்து நல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்குதான் ஹீரோ வந்து இங்க எல்லாரும் வெளியே போங்க, சூகி மட்டும் இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவளும் வந்து தேங்க்ஸ் என்னை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் நீ தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே பக்கத்துல போவாங்க. நீ ஏன் இன்னும் நடிக்கிற அப்படிம்பாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படிம்பாங்க. அன்னைக்கே நீ என் மேல வந்து 200 நான் வீசி எரிஞ்சுட்டு இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ கஸ்டமர்லாம் சொல்லிட்டு போனீங்க, ஏன் அப்படின்னாங்க. சாரி நான் தப்பா புரிஞ்சுட்டேன், நீங்க வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியோட பாஸ்லாம் தெரியாது, நான் உங்களை மாடல்னு நினைச்சிட்டேன், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓ சரி, இப்ப பிரெக்னண்டா இருக்கிற, இது ஏன் என்கிட்ட சொல்லல, ஐயோ இது உங்க குழந்தை இல்லைங்க, என்னோட எக்ஸ்பீரியன்சி சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது அப்படிம்பாங்க. ஓ இது உங்க குழந்தைன்னு நினைச்சிட்டு தான் நீங்க இவ்வளோ கேர் பண்ணனீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஆனாலுமே இவங்க ஹீரோவை அப்படியே கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாரு. இவங்கள பக்கத்துல கூப்பிட்டு கிஸ் பண்ண போவாரு. இது ஆபீஸ், எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. மறுபடியும் கஸ்டமர்
மறுபடியும் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ வந்து நினைச்சு பாப்பாரு, எக்ஸ்பீரியன்சி சைல்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ என்ன பொய் சொல்ற, அன்னைக்கு நமக்குள்ள நான் ரொமான்ஸ் நடந்தப்பயே தெரியும், உனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு ஃபிளாஷ்பேக்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து இவங்கள வந்து அபார்ட் பண்றதுக்கு வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாமையே வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்து ஒன்றும் புரியாம நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இவங்க அங்கிள் ஆண்டி கால் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க அங்கிள் ஆண்டி வந்து அந்த பழைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான்ல அவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து இவன் நல்லவன், இவன் பண்ணது எல்லாத்தையும் மறந்துரு, ஒழுங்கா இவன் கூட நீ கோஆப்ரேட் பண்ணு அப்படிம்பாங்க. இவங்க காசு வாங்கிட்டு பிள்ளையவே வந்து தப்பா நடந்துக்க வைக்கிறக்கூடிய ஆள் தான் இவங்க. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. என்னை வித்துட்டு காசுக்காக என்ன விற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ டென்ஷன் ஆயிடுவா. ஆனாலுமே அவங்க அங்கிள் வந்து நீ தப்பாலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நான் உன்னை தெரியாம திட்டிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருப்பா. நான்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் மாட்டேன் அப்படிம்பா. என்ன நீயே இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. எல்லாருமே வந்து இவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. இன்னும் ஒரு வழியா வந்து அவ பிரெக்னண்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவா. என்ன இது பிரெக்னண்டா, இதெல்லாம் பாசிபிளே இல்லை, நீயே ஒரு இன்ஃபர்டைல் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அவங்க அங்கிள் சொல்லுவா, பரவாயில்ல குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு இவளை நீங்க எடுத்துக்கங்க, அதுக்கு நீங்க காசு தர வேணாம், டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அவனும் சரின்னு சொல்லிடுவான். கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால ஹீரோக்கு கால் பண்ணி தான் வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்பா. ஹீரோவை காப்பாத்த வந்துருவாரு. கரெக்டான டைமுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து காப்பாத்திடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளோ நீங்க தொடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. கேட்டுட்டு உனக்கு ஓகேவாம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி தான் இருப்பாங்க. எப்படியோ நீங்க வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலுமே இவங்க ஆன்ட்டி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவர் கேட்பாரு அந்த வில்லையா, நான் யாரும் தெரியுமா, எங்க அப்பா அம்மா யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க அவங்க ஆன்ட்டி வந்து, இவ யாரு தெரியுமா, வென்ஸ் ஃபேமிலியோட மூத்த பொண்ணு, இவளை வந்து நாங்க காசுக்காக என்ன வேணா பண்ணுவோம், அதை கேட்க நீ யாரு, ஒழுங்கா நீ முட்டி போட்டு சாரி கேட்டு இவளை கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து அவங்க அம்மா வந்துருவாங்க. குழந்தை நீ எப்படி இருக்க, எதுவும் தப்பாலாம் இல்லை, நீ எதுவும் பயப்படாத, உன்கிட்ட இனிமேல் யாருமே புள்ளியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க, ஆன்ட்டி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ரொம்பலாம் பேசிட்டு இருக்க வேணாம், வாங்க இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த டைம் தான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவாங்க, 3 நிமிஷத்துல வந்து இவங்க ஃபேமிலியே ஒன்றும் இல்லாம ஆக்கிரு, இவளை அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து டபுளா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. என்ன இவன் பாட்டுக்கு வரான், இவன் என்னமோ ஒரு பெரியான காட்டு மனுஷனா இருக்கா, நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவன் எங்க ஃபேமிலியை 3 நிமிஷத்துல எப்படி ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்குவான், என்ன காமெடி பண்றானான்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளுமே வந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் இவனுக்கு ஒரு கால் வரும். என்னன்னா வந்து யாரோ கால் பண்ணி சொல்லுவாங்க உங்க கம்பெனி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிரும். இவங்க எல்லாத்தையுமே போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க இவர் வேற யாருமே இல்லை, இந்த ஹாங்காங்லேயே நம்பர் 1 பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி அவங்க ஆன்ட்டி எல்லாருமே விழுந்துருவாங்க. வந்து ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சிருவாரு. ஹீரோ வந்து பக்கத்துலயே உட்காந்துட்டு கண்ணு முழிச்சிட்டியா, இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்ப நல்லா இருக்கேன், என்னை கரெக்டான டைமுக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, எதுக்கு குழந்தைய அபார்ட் பண்ண போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது என் குழந்தை, நான் அபார்ட் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சும்மா போய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இங்க பாரு நான் ரிப்போர்ட் வாங்கிட்டேன், கிளியரா சொல்லுது இது என் குழந்தை தான், இது எங்க ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இது உங்க குழந்தையெல்லாம் இல்ல, என் குழந்தை, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கா மறுபடியும் இப்படி சொல்லாதேன் பாரு, இல்ல எங்க பேரண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி இறந்துட்டாங்க, நான் என்ன வந்து எங்க அங்கிள் ஆன்ட்டி தான் பாத்துக்கிட்டாங்க, அவங்க எங்க கம்பெனியெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஷேர் தான் இருக்கு, இந்த மாதிரி டைம்ல என்னால எப்படி குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிம்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் எல்லா காசுமே உனக்கு தந்துடுவேன், எங்க கம்பெனியுமே உன்னோட கம்பெனி ஆயிரும், அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா செத்ததுக்குமே ஒரு நியாயம் வாங்கி தரேன், நீ எதுக்கு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு உன்னுடைய செலவையுமே நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் குழந்தை பிறக்கும், அப்புறமா நீ மேரேஜை கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. இவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி ஓகே, ஆனால் வந்து ஒரு கண்டிஷன், நம்ம 2 பேரும் சர்டிஃபிகேட் வாங்கலாம், அது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. 2 பேரும் போய் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கியிருப்பாங்க. இவங்க என்னன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒருவேளை நாங்கள் ஷேர் ஹோல்டர்லாம் வாங்கிட்டா நான் போனாலும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவருமே ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. 2 பேருமே வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு காமெடித்தனமாக வந்து இவங்க ஒரு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. சரி வா காரில் போகலாம் அப்படிம்பாங்க. நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்ல, வா நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க மாமியார் பார்ப்பாங்க. கடைசியாக நீ வீட்டுக்கு வந்துட்டியம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆன்ட்டின்னு கூப்பிடுவாங்க. என்ன நீ ஏன் ஆன்ட்டின்னு கூப்பிடுற அப்படிம்பாங்க. சரி அம்மானே கூப்பிடுறேன் அப்படிம்பாங்க. அம்மான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் வாமா வீட்டுக்குள்ளே போய் உட்காடுறான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கே பாருமா, இது எல்லாமே நான் உனக்காக தான் கிஃப்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிளாப் பண்ணுவாங்க. என்னன்னா வில்லா இருக்கும், நகை இருக்கும், காசு இருக்கும், அது இது காரு நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏம்மா உன் வயிற்றுல இருக்க குழந்தைய கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, இதெல்லாம் உனக்காக தான்மா, ஏற்றுக்கம்மா, எங்கள் ஃபேமிலியில் ஏதோ கொஞ்சமாக உங்களுக்கு கிஃப்ட் தரோம்மா, இவனே குழந்தையே பெற்றுக்க மாட்டான்னு நினச்சேன், கடைசியாக இவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிம்பாங்க. பேசாமல் அம்மா சொல்கிறத வாங்கிக்கோ, ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் அம்மாக்கு தெரியாது அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து வாங்கிப்பா. அம்மா இவ ரொம்ப இதாக இருக்கிறா, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிம்பாங்க. சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிருவாங்க. ஒரு ரூமில் வந்து ஒரு கால் பேசிட்டு இருப்பாருங்க. ஹீரோ வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹோட்டல் ஏதோ வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் இருக்கு, நாளைக்கு வந்துரு அந்த மாதிரி யாரோ இவங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்களும் ஓகேம்பாங்க. வேலண்டைன்ஸ் டே சீக்கிரம் வருதா, அப்புறம் உனக்கு தான் லவரே இல்லைன்னா அப்புறம் என்ன வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேருமே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்டில் வருவாங்க. எனக்கு லவர் இல்லைதான், ஆனால் நீ லவராக இருக்கிறியா, இல்லை ஸ்பான்சராவது இரு அப்படிங்கிற மாதிரி போய் காதில் கேட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுவாங்க. ரொமான்ஸ் தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவரை படுக்க வச்சுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு என்னடா அது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதாவது நடக்கும்னு ஆனால் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும். ஹீரோயின் கண்டி ஒரு கால் வரும். என்ன கால்னு சொல்லி எடுத்து பார்த்தா அவங்க கசின் தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க ஆஃபீஸ்ல இருந்து. உன் பொருள் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து எங்க இவ்வளவு அவசரமா போற அப்படின்னாட்டி எனக்கு அர்ஜென்ட்டா கம்பெனில வேலை இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இங்க கசின் வந்து அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில போடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க வந்து எதுக்கு நீ இப்படி ஓவரா பண்ற, எதுக்கு நீ குப்பையில எடுத்து போடுற, அவ வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் கரெக்டா வந்து ஹீரோயின் வந்துருவாங்க. எதுக்கு நீ போடுற அப்படின்னங்காட்டி, ஆமா கம்பெனியோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதா, 2 டேஸ்க்கு மேல வீக்லி லீவ் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியை விட்டு தூக்கிடுவாங்க, அது மட்டும் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தானே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கிறா, வேலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதை பத்திலாம் எனக்கு எதுவும் கவலை இல்லை, நான் கண்டிப்பா இவளை வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை வந்து வெளியே அனுப்பணுங்கிறது தான் இவளோட ஐடியா. அவ சொல்லுவா, நீ நினைச்சிட்டு இருக்கிற பாஸோட குழந்தைதான்னு சொல்லிட்டு நீ நடிச்சிட்டு இருக்காத, அதனால உனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இது பண்ணுவான். நான் எல்லாம் வெளியே போக மாட்டேன்னு சொல்லுவான். அந்த டைம் கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு கேட்பாரு. இல்ல இவ ரொம்ப லீவ் போடுறா, அதனாலதான் ரூல்ஸ் படி இவளை கம்பெனியை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கொலீக்ஸ் எல்லாருமே வந்து இல்ல இவ பிரெக்னெண்டா இருக்கா, போயிட்டு ஆனா இவளுக்கு வேலை கண்டுபிடிக்க முடியாது இது அதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, இவளுக்கு எகெயின்ஸ்டும் பண்ணுவாங்க தான். ஆனாலுமே வந்து இவ வந்து நான் வந்து மெடிக்கல் லீவ் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனாலுமே அங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அவ கசின் போய் அடிக்க போவா. அப்பதான் இவர் கையை பிடிச்சிட்டு வந்து நீ எம்ப்ளாயா மட்டும் இரு, நீ வந்து லெசன்லாம் சொல்லித்தர வேலை வச்சுக்காத, இப்படி எல்லாம் பண்ணனேன்னா வந்து உனக்கு 3 மாசம் சேலரி வந்து ரெடியூஸ் பண்றேன், மறுபடியும் ஏதாவது பண்ணேன்னா உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம இவங்க வந்து ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆயிட்டு போயிடுவாங்க. அங்க வேலை செய்யறவங்க கசின் எல்லாமே. இதையுமே அவங்க போறப்ப வந்து 2 பேருமே வந்து போட்டோ எடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து வந்து இவங்க வந்து ஒரு ஷாப்பிங் வந்திருப்பாங்க. எதுக்கு ஷாப்பிங் வந்திருக்காங்கன்னா வந்து அவங்க ஷாப்பிங் வந்தப்ப கேட்பாங்க,
நீ என்னம்மா உன கம்பெனில யாரோ உங்ககிட்ட புள்ளி பண்ணாங்களாமா, நீ பயந்துட்டுலாம் இருக்காத, இனிமேல் யாராவது பண்ணா அவங்கள அடிச்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு வந்து உனக்கு ஒரு ஹவுஸ் வந்து கிஃப்ட் பண்ணலான் இருக்கிறோம், ஏன்னா உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும் சீக்கிரம் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோ, வெட்டிங் ட்ரெஸ்லாம் போய் செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து டெம்பரவரியா தான் நாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போவாங்க. அதுக்குள்ள இவர் வந்து சொல்ல விட மாட்டாரு. வேணாம் அம்மா, இப்போதைக்கு அவங்க ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றலாம், இப்போதைக்கு எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. பேர்ல ஏதோ லேண்ட் வாங்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு லேண்ட் மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மாமியார் சொல்லுவாங்க, நிறைய ரியல் எஸ்டேட்லாம் வாங்கிட்டு இவ பேர்ல வந்து ரியல் எஸ்டேட்லாம் மாத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கார்டை கொடுப்பாங்க. இந்த கார்டை வாங்கிட்டு அங்க வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, நீங்க உண்மையாவே லக்கி தெரியுமா, ரொம்ப பிளஸ்டா இருக்கீங்க, இவங்க குடும்பத்துல மருமகளா போறதுக்கும்பாங்க. இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாயிரும். அப்பதான் இவங்க மாமியார் வந்து ஒரு கார்டு எடுப்பாங்க. இந்தம்மா, இந்த கார்டு, இதுக்கு லிமிட்லாம் இல்லை, எவ்வளோ காசு வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ போய் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோ, உன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப பிளைனா இருக்கு அப்படிம்பாங்க. அம்மா வேணாம், ஏற்கனவே நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, வேணாம் அப்படிம்பாங்க. நீ எவ்வளவு பொலைட்டா இருக்க, இருந்தாலும் வாங்கிக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையில வைப்பாங்க. அப்பதான் இவர் சொல்லுவாரு, அட்லீஸ்ட் எங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் உனக்கு இப்படி சொல்றாங்க, மாமியாரா நீ மருமகளா அவங்க ஆசையை நிறைவேற்று, கார்டை வாங்கிக்கோமாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கார்டை வாங்கிப்பாங்க. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது டின்னர் சமைச்சு வைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் போயிடுவாங்க. அப்பதான் இவங்க கேட்பாங்க, என்ன இது அவங்க வெட்டிங்கை பத்திலாம் சொல்லி இவ்வளவு அவசரப்படுத்துறாங்க, நம்ம சீக்கிரட்டா பிளான் போட்டோம்ல அப்படிம்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம வந்து வெட்டிங் ட்ரெஸ் வாங்கணும், ரிங் வாங்கணும், விருந்து ஏற்பாடு பண்ணணும், இதெல்லாமே வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிரும், அதுக்குள்ள குழந்தையும் பிறந்துடும், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி புரிய வச்சுக்கலாம், நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உன்னதான் வர சொன்னாங்க, அதனாலதான் இல்லை என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் பாக்குறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. எதுக்கு நீங்க வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என் காஃபி வந்து ரொம்ப ஆறி போயிடுச்சு, போய் சூடு பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. காஃபியை சூடு பண்ணி குடிச்சாலாம் நல்லா இருக்காது, நான் வேணா போய் உங்களுக்கு புது காஃபி போட்டு வரேம்மா, நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் செய், நீ உன் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மேனேஜர் எப்போ பார்த்தாலும் ஜோக் தான் பண்ணுவீங்க அப்படிம்பாங்க. நீ ரொம்ப கிண்டல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து மூஞ்சியில வீசுவாங்க. வீசினதுக்கு அப்புறமா, இந்த காசு உனக்கு போதுமா, இல்ல இன்னும் பத்தாதா, இன்னும் கூட காசு வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட காசு ஓட்டுவாங்க. நீங்க எனக்கு காசுல தரீங்க, எனக்கு மந்த்லி தான் காசு தராங்கல்ல அப்படிம்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்து இவ ஏன் பிரெக்னண்டா இருந்தாலுமே இவ தான் வந்து இவ சார் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பதான் சாரே நிறைய காசு தருவாருல, நீங்க காசு தூக்கி போடுறீங்கம்பாங்க, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. ஆனாலுமே வந்து அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து ஹீரோயினை நம்ப மாட்டாங்க. சொல்றது எதையுமே நான் நம்ப மாட்டேன், ஒழுங்கா முட்டி போட்டு நாய் மாதிரி காஃபியை நக்கி நக்கி இந்த இடத்த கிளீன் பண்ணு அப்படிம்பாங்க. இவளே பிரெக்னண்டா இருக்கா, இவனால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்க கேட்பாங்க. இவ போய் பேசாம பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் வந்து பாஸோட குழந்தையெல்லாம் பிரெக்னண்டா இல்ல அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இவங்களை தப்பா நடக்கிறதா ட்ரை பண்ணுவாங்க. இவங்களும் எவ்வளவோ வந்து சொல்லி பார்ப்பாங்க. ஆனாலுமே அவங்க வந்து இவங்க கிட்ட புள்ளி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்பா அம்மா வேற செத்துட்டாங்க, நாங்களே வந்து உன்னை அடாப்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த வேலை இல்லைன்னா நீ தெருவுல தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கசின் சொல்லுவா. என் பேரண்ட்ஸ் வந்து சீக்கிரம் செத்துட்டாங்க, ஆனாலுமே அவங்க சொத்து எல்லாமே நீங்க தானே எடுத்துக்கிட்டேம்பாங்க. ஆனா கசின் வந்து ரொம்ப சண்டை கோவப்பட்டு, ஒழுங்கா இந்த காஃபியை தோட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துருவாரு. இங்க என்ன பிரச்சனைம்பாங்க. ஒரு பிரச்சனை இல்ல சார், இவ ஃப்ரெண்டு ஸ்கூல்ல வேலை பாக்குறா, ஆனாலுமே இவன் தப்பா வேலை பாக்குறா, அதனாலதான் இவ பண்ணன தப்ப சொன்னா இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நான் லெசன் சொல்லி தரேன்னு சொல்லுவாங்க. இல்ல சுகி சார், இவ பொய் சொல்றா, இவதான் கொலீக்ஸ் புள்ளியா பண்றா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. அதான் உனக்கு நான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்தேன், ஆனாலுமே நீ வார்னிங்ல வந்து நீ திருந்தலையில, அதனால உனக்கு நான் இப்ப சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் சொல்லுவாரு. கடைசியா வந்து ஹீரோயின் கேட்கலான்னு சொன்னதுக்கு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, என் முட்டி போட்டு காஃபியை நக்கி குடிக்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம இந்த ரூம் ஃபுல்லா வந்து சர்வலன்ஸ் கேமரா இருக்குல்ல, நீங்களே செக் பண்ணி பாருங்கம்பாங்க. அப்ப இவளை போய் அடிக்க போவாங்க. அப்பதான் வந்து என் முன்னாடியே நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும், மேலதான் தப்புமாங்க. இவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ நீயே கொடுத்துக்கோமாங்க. ஃபர்ஸ்ட் இவன் எனக்கு அசிமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை மாறி மாறி வந்து இவளே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா ஹீரோயினே. இந்த அடி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்லாம் கேட்பா. கிட்ட நீ எந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் வெளியே போயிருன்னு சொல்லிட்டு கசினை வந்து துரத்தி விட்டுருவாரு.
எல்லாரும் போயிருவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோக்கு பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு இன்னைக்கு நைட்டு வேணா பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஐயோ நான் பிராக்டிஸ் பண்ணணுமான்னு கேட்டு போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஏன் அவரு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா வர்றாரு, என்ன உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாங்க. நீ பேசாம வா, ஃபர்ஸ்ட் நம்ம போய் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி வீட்டுக்கு வந்துருவா. அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருவா. அவ ரொம்ப தப்பா இருக்கா, இன்னைக்கு அவ என்ன ஆபீஸ்ல என்ன தெரியுமா பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவளை பத்தி அவளுக்கு அதனால நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்காக இவங்க குடும்பமா சேர்ந்து அவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவளை பாக்குறதுக்கு வந்து வராங்க. டைம் ஹீரோயின்மே வீட்டுல வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் காது கிட்ட வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மார்க் இருக்கும். ஹீரோ வந்து அப்பதான் வந்து தூங்கி எந்திரிச்சிருப்பாரு. போய் ஹக் பண்ணிப்பாரு. இப்ப என்ன அவசரம் கம்பெனி போகிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பாஸ், அதனால எப்ப வேணா வரலாம், ஆனா நான் சாதாரண ரிசப்ஷனிஸ்ட் தானே, நான் கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போனாதான் எனக்கு போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ரொமான்ஸ் பண்ற ஐடியாலே இருப்பாங்க. இவங்க வந்து அதெல்லாம் வேணாம், ஆபீஸ் போலான்னு சொல்லிட்டு இவங்க ஆபீஸ் வந்துருவாங்க. அங்கிள் ஆன்ட்டி எல்லாருமே ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. இவளை போயிட்டு திட்டுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தேன், ஆனா நீ வந்து அவனோட பெட்டுக்கு போறதுக்காகவே வந்து நீ வந்திருக்கிற, உனக்கு நான் என்ன இப்படி எல்லாமா சொல்லி கொடுத்தேன், நீயா இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவ ஒன்னும் பார்க்க அப்படியெல்லாம் இல்லை, ஆனா என்ன இவர் வந்து எம்டியோட பெட்டுக்குலாம் போறாளா அப்படிம்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னா, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, மனசு ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. பேசுறவங்க என்ன வேணா பேசுங்க, அதை பத்திலாம் நான் எதுவும் கேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க. ஆனாலுமே அவங்க ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் வந்து தப்பா தான் பேசுவாங்க ஹீரோயினை. அங்கிள் ஆன்ட்டிக்கு என்னன்னா, அந்த வெல் ஃபேமிலியில இவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவளுக்கு நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து நாங்க ஏற்கனவே உனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம், வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. உங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நாங்க தான் உன்னை வளர்த்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன வளர்த்தீங்களா, டியூஷன் ஃபீஸ் கூட காசு கட்ட முடியாம இருந்தேன், நான் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ ஃபர்ஸ்ட் வான்னு சொல்லிட்டு போவாங்க. இவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. வந்து அவங்க கசின் வந்துருவாங்க. அப்பா சூவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, கரெக்ட் இந்த டைம் கரெக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவளுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆமா, இவ எவ்வளவு தைரியம் இருந்தா பாஸோட பெட்டுக்கே போறதுக்கு ட்ரை பண்ணிருப்பா, அதனால இவளுக்கு நல்ல பாடத்தை நான் கொண்டு சொல்லி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிப்பா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இவர் கையை பிடிச்சி அவளை இழுத்துட்டு போவாங்க. அந்த டைம் கரெக்டா வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பாவை எட்டி வச்சிருவாரு. அவரு கீழே விழுந்துருவாரு. ஆனாலுமே அவங்க அப்பா வந்து என்ன நினைச்சுப்பாரு, தப்பா நினைச்சுப்பாரு, இவர் தான் வந்து ஹாங்காங்ல பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் நினைச்சுப்பாரு. உனக்கு எவ்வளவு போன டைமே சொன்னல, போன டைம் சொல்லி கொடுத்த லெசன் வந்து பத்தலையா அப்படிம்பாங்க. இது யாரா நீ, இவ யார் தெரியுமா, இவ எங்க வீட்டு பொண்ணு, நான் இவளை கூட்டிட்டு போவேன், நீ எதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வருவ, நீ தான் வந்து இந்த மிஸ்டர் பூ மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்கிறியா, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, இப்படி எல்லாம் பண்ணனேன்னா 3 நிமிஷத்துல உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் இவரை தப்பா பிடிச்சிப்பாங்க. உங்களோட சின்ன ஷேர் வந்து இங்க தானே இருக்கு அப்படிம்பாங்க. நீ ரொம்ப அரகண்டா பேசாத, செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி இங்க ஒருத்தன் பிரச்சனை பண்றான், இவனை நீங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுவாங்க. அப்பா நீங்க பேசாம இருங்கப்பா, எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ கசின்மே எவ்வளவோ சொல்லுவா. ஆனா அவங்க அப்பா சும்மா இல்லாம செக்யூரிட்டிக்கு கால் பண்ண வருவாரு. செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டு, சார் நீங்க தெரியாம வந்துட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு சாரி கேட்பான். ஏய் என்ன நீ இவனுக்காகலாம் இது பண்றான், இவன் உங்க பாஸ் மாதிரி நடிக்கிறான், இவனை ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கிட்டு போம்பாங்க. ஆனா இவனை தூக்கிட்டு போனாதான் நான் அவளை கூட்டிட்டு போக முடியும்பாங்க. சார் சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனாலுமே இவரை மன்னிக்காம இவரை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிடுவாங்க செக்யூரிட்டிய. ஹீரோ ஒரு ஃபைல கொடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து காமிப்பாங்க. இங்க பாரு, உங்க அம்மா அப்பா சாகினது காரணமே வந்து உங்க அங்கிள் ஆன்ட்டி தான், இதை பாரு அப்படிம்பாங்க. அவங்க 2 பேரும் போன கார்ல வந்து ஏதோ பிரேக்கோ ஏதோ ஒன்று கட் பண்ணி விட்டுருவாங்க, அதனாலதான் அவங்க செத்துட்டாங்கம்பாங்க. ஆனாலுமே அவங்க அங்கிள் வாங்கி போட்டு அதை கிழிச்சிடுவாரு. இது எல்லாமே ஃபேக், இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிம்பாங்க. சரி இது நம்பலைன்னா இந்த போட்டோ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுமே ஃபேக் தான் சொல்லிட்டு கீழே போட்டுருவாங்க. அப்பதான் வந்து அவங்க அந்த போட்டோ எடுத்து ஹீரோயின் பார்ப்பாங்க. ஓ அப்ப நீங்க 2 பேரும் தான் வந்து எங்க அப்பாவை பிளான் பண்ணி செத்துட்டு அவரோட இதற்கு சொத்தை வாங்கிட்டீங்களாம்பாங்க. அப்பதான் இவங்க அங்கிள் சொல்லிடுவாங்க, என்னன்னா வந்து நீ வந்து உண்மையான பொண்ணெல்லாம் இல்லை, என் தங்கச்சிக்கு சும்மா உன்னை தட்டு எடுத்துதான் வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவாரு இவரு. அவங்களோட உண்மையான பொண்ணு இல்லைனாலுமே அவங்க என் மேல எவ்வளவு தெரியுமா கேர் பண்ணி பாசமா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா இரு, 3 வயசுல இருந்து உன்னை சும்மாதான் வளர்த்தாங்க, அதுக்காகலாம் நீ உண்மையான பொண்ணெல்லாம் ஆயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். இவர் ரொம்ப பேசுறாருன்னு சொல்லிட்டு இவங்க அங்கிளை போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிங்க, இவங்களை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. கசின் வேற புலம்ப ஆரம்பிச்சிடுவா, இது எல்லாமே என் தப்பு தான், நம்ம லூ ஃபேமிலி ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ஆனாலுமே ஃபீல் பண்ணுவா. ஆனா வெளியே
இவர்கிட்ட வந்து சந்தோஷமா இருக்காரு, பரவாயில்ல எப்படியோ இவங்க என் ஃபேமிலி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணுவா. அப்பதான் வந்து இவர் போய் அவளை ஹக் பண்ணிப்பாரு. ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது இவக்கு மறுபடியுமே இவங்களை வந்து ஒரு போட்டோ எடுத்துருவா. ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, உங்க பேரண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நான் வேலைக்கு போறேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் மூடு மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோவா அவர் பிஏவை கூப்பிட்டுட்டு எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த கசின் வந்து இங்க பாத்தியா இவதான் இவ்வளவு பிரச்சனை பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே இவ கசின்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. இவங்க வந்து இப்படி எல்லாம் நடந்துருச்சு, எங்க அப்பா அம்மாவே தூக்கி போட்டாங்க, இது அதுன்னு ஆபீஸ்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் சொல்லுவா, இவங்க அண்ணன் போல, இவளை எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. இவங்க அம்மா தான் இவங்க அம்மா, இந்த வாரம் வந்து நம்ம கூ ஃபேமிலிக்கு டின்னருக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு அப்படிம்பாங்க, ரொம்ப நாளா அவங்கள எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரியும்ல, அதனாலதான் நம்ம டின்னருக்கு கூப்பிட்டோம்னா கொஞ்சம் பார்த்து பேசி பழகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா. இவளு வந்து சரின்னு இருப்பா. ஏன்னா வந்து அவ ஹீரோயின் தான் வந்து இவங்களோட உண்மையான பொண்ணு போல. அதைத்தான் வந்து இவங்க அம்மா வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. என் உண்மையான பொண்ணா இல்லையான்னு சொல்லிட்டு போக போக தான் நமக்கே தெரியும். வந்துருது. இந்த புதுசா இருக்கிற பிரதர் சிஸ்டர் அவங்களும் வராங்க. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு வந்து, இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்கிட்டயே இப்படி பண்ணுவா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உனக்கு வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் இந்த கசின் வந்து கேட்பா, என்ன நீ இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, எதுக்கு அப்படிமா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுவா. இன்னைக்கு நான் டின்னர், நீ எதுக்கு இங்க வந்தேம்மா, இந்த டின்னரே ஹோஸ்ட் பண்றது நான் தான், இவ லூ இருக்கால அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தர் வந்தாருல, அவரை பார்த்து கேட்பாரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற, நீ யாரு அப்படின்பாரு. என் பேர் தான் வந்து சூவி, நான் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ நீதான் அந்த சூவியா, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற, ஆனாலுமே வந்து எதுக்கு பூவோட பெட்டுக்கு போறது கிளைம் பண்ண அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் அப்படியே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்கம்பாங்க. இல்ல இவ பொய் சொல்றா, இவ குழந்தையில ஏதோ ஒருத்தனோட குழந்தை இருக்கு, ஆனாலுமே வந்து பாஸோட பிரெட்டுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. என்ன நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இது என் பர்சனல் மேட்டர், அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு போவா. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.